கர்த்தருடைய உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரத்தின் வாயிலாக மீண்டுமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாக இருக்கிறேன். என்னோடு கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16 ஆகிய 2 வேத வார்த்தைகளை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வாசித்த இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இதோட பின்னணி என்னவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது விசுவாச மறுதலிப்பு, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் தொடர்ந்து அவர்கள் கர்த்தரை விசுவாசிக்காதபடி, அவருடைய வேத வார்த்தைகளை விசுவாசிக்காதபடி பின்மாற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் இந்த எச்சரிப்பின் செய்தியை எழுதக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கர்த்தருடைய வேத வார்த்தையை சந்தேகப்படுவது, கர்த்தருடைய வேத வார்த்தைக்கு விரோதமாய் பேசுவது, நடப்பது, சோர்ந்து போவது, இப்படி இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லக்கூடிய எச்சரிக்கையா இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் கூட விசுவாச வாழ்க்கையில நாம் சோர்ந்து போவோம் என்று சொன்னால் எவைகளெல்லாம் இழந்து போய் விடுகிறோம் என்பதை இந்த பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. முதலாவது நாம் எதை இழக்கிறோம் என்று சொன்னால் பாருங்கள், 15வது வசனத்தில முதல் பகுதி, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு, அதாவது இந்த கிருபையை நாம் இழந்து விடுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். இது என்ன கிருபை? ரட்சிப்புக்கு ஏதுவான கிருபை அல்ல. ரட்சிக்கப்படுவது முழுவதும் தேவனுடைய பங்கா இருக்கிறது. ரட்சிப்புக்கு வரக்கூடிய கிருபை நாம் இழந்து போவதில்லை. மாறாக அனுதினமும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில தேவனுடைய ஐக்கியம், தேவனோடுடைய தொடர்பு, தேவனோடு இருக்கக்கூடிய அரவணைப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல், இவைகளை நாம் இழந்து போகக்கூடிய வாய்ப்பா இருக்கிறது. அதாவது வேத வசனத்தை நாம் சந்தேகப்படும் பொழுது, வேத வசனத்துக்கு விரோதமாய் நாம் வாழும் பொழுது, அவரில் நிலைத்தில்லாதபடி நாம் அவரை விட்டு விலகும் பொழுது, இப்படிப்பட்ட கிருபையை, அனுதினம் நம்மை தாங்கக்கூடிய கிருபையை நாம் இழந்து விடக்கூடியவர்களாய் இருக்கிறோம். இரண்டாவது நாம் எதை இழக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், அதே 15ஆம் வசனத்தில் அடுத்த வரி, யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால். பாருங்கள், விசுவாச குறைவு வரும் பொழுது கலக்கம் உண்டாகிறது. அதாவது பயம், திகில், குழப்பம், இப்படிப்பட்ட அநேக சோர்வுகள் மனரீதியாகவும் சிந்தையிலும் வந்து வேதனைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. தனக்குள்ளாக ஒரு கலக்கம் உண்டாக்கக்கூடிய வாழ்க்கைக்குள் தள்ளப்படக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாதபடி தடுமாறக்கூடியவர்களாக கூட நாம் இருக்கலாம். ஏனென்றால் வசனத்தின் மீது நமக்கு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது. மூன்றாவதாக என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தால் அதே வசனத்திலே கடைசி பகுதி பாருங்கள், அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. என்னுடைய கலக்கமுள்ள வாழ்க்கை மற்றவர்களை என்ன செய்கிறது? இடையூறு உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. நான் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கவில்லை. இதை பார்த்து, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து என்னோடு இருக்கிறவர்கள், என்னை சார்ந்து இருக்கிறவர்களும் கூட இடரல் அடைகிறார்கள். அவர்களும் தேவனுக்குள்ளாக வளர முடியாதபடி தடுமாறக்கூடிய நிலைமைக்கு நான் காரணமா இருக்கக்கூடிய நான் மாறிவிடுகிறேன். பாருங்கள், அதுதான் வாசிக்கிறோம், அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. அநேகர், பாருங்கள், என்னுடைய விசுவாச வாழ்க்கை குறைவு மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 4வது பாருங்கள், 16வது வசனம், ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 4வது என்ன நடக்கிறது? ஆவிக்குரிய நித்திய ஆசீர்வாதத்தை சந்தேகப்படக்கூடிய வாழ்க்கை. ஏசா என்ன செய்தார்? சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை செய்தாராம். அவருக்கு விசுவாச குறைவு. ஏன்? பாருங்கள், அவர் தனக்கு இருக்கக்கூடிய மூத்த மகனுக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம், இரட்டிப்பான சொத்துரிமை, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, குடும்ப பொறுப்பு, இல்லை அநேக மூத்த மகனுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், அந்த நாட்கள்ல இருந்த ஆசீர்வாதங்களை அவன் அசட்டை செய்யக்கூடியவராக இருந்தார். எதற்காக? தற்காலிகமா இருக்கக்கூடிய அந்த சின்ன காரியத்திற்காக, இல்லையா, சிகப்பான அந்த கூழுக்காக என்ன செய்தார்? மிகப்பெரிய ஆசீர்வாதம்,
தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அசட்டை செய்யக்கூடியவராய் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல விசுவாச குறைவுகள் நமக்கு என்ன கொண்டு வருகிறது? நம் கண்ணில் பார்க்கக்கூடிய சிற்றின்பங்களுக்கு அடிமையாகி தேவன் வைத்திருக்கூடிய ஆவிக்குரிய நிறைவான ஆசீர்வாதத்தை அசட்டை செய்யக்கூடியவர்களாய் மாறிவிடுவோம் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில விசுவாசத்தில பிடித்து கொண்டு விசுவாச துவங்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு கூட என்ன செய்ய வேண்டும்? அவர் நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 12:1 வாசிக்கிறோனமாக விசுவாசத்திலே சோர்ந்து விடாதபடி, விசுவாசத்தை கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்கிறதுல சந்தேகப்படாதபடி அதற்குள்ளாய் வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஆக இந்த காலை வேளையில நான் எந்த காரியத்திலே சோர்ந்து போயிருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்த்து நாம் விசுவாசத்திற்குள்ளாக கடந்து வருவோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.